இந்த அறிவியல் ஆகட்டும் கணிதமாகட்டும் இதை சொல்லிக் கொடுக்குறது வந்து எளிதான காரியம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம். அதனாலதான் வந்து பாலாஜி பண்ற வேலையை பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப மலைப்பா இருக்கு. அடுத்து நம்ம கூட பேச போறது வந்து பாலாஜி சங்கர். இவர் வந்து எய்ட்னு ஒரு ஃபவுண்டேஷன், அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியல. யூஎஸ் இருக்க நிறைய என்ஆர்ஐஸ் வந்து வாலண்டியர் ஒர்க் பண்ணினாங்க இந்தியாவில். அதோடைய ஒரு பெரிய அங்கம். அதுக்கப்புறமும் வந்து அந்த கல்வித்துறையில் நிறைய பண்ணியிருக்காரு. கிராமத்து குழந்தைகளுக்காகட்டும் நகரத்து குழந்தைகளுக்காகட்டும் எப்படி வந்து இந்த அறிவியலை கணிதத்தை வந்து சொல்லிக் கொடுக்குறது அப்படிங்கிறதுல அனுபவத்தாலேயும் சரி பயிற்சினாலையும் சரி நிறைய வேலைகள் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆசிரியர்களை ட்ரெயினும் பண்ணியிருக்காரு. எப்படி நீங்கள் வந்து இந்த அப்ரோச் பண்ண எந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தா அவங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் அப்படிங்கிறது. ஏன்னா அறிவியல் ஒன்றும் பெரிய விஷயங்கள் நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்கள் அப்படிதான். ஆனால் வந்து அந்த டெர்மினாலஜி இப்படி காம்ப்ளெக்ஸாக நமக்கு இந்த தியரம் அது இதுன்னு சொல்லும்போது நமக்கு அந்நியமாக படுறது. அதான் நம்ம வந்து ரொம்ப கடினமாக இருக்குமோன்னு நினைக்கிறோம். அது எப்படி வந்து அவங்களுக்கு எளிதாக புரிய வைக்கிறது அப்படிங்கிறது நிறைய பண்ணியிருக்காரு. அதனால இன்னைக்கு வந்து ஆஷா குரு அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை நடத்திட்டு இருக்காரு. அதில் வந்து நிறைய ட்ரைனிங் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கும் நிறைய வில்லேஜ் கிட்ஸோட கிராம குழந்தைகளோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த அறிவியல்ங்கிற கல்வி வந்து எப்படி எல்லாருக்கும் கொண்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்கு பாலாஜி உங்களை அழைக்கிறோம். இன்னைக்கு பேசுறதுக்கு முன்னால பேச போறது வந்து இன்னைக்கு அறிவியலை பத்தி. அறிவியல் எதுல இருக்குன்னா எல்லாத்தையும் இருக்கு. That is a very strong belief that I have. நம்மளை சுத்தி எந்த விஷயம் எடுத்தாலும் அதை வந்து எப்படி வேலை செய்யுது, அதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு புரிஞ்சோம்னா அறிவியல்னா அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம். எல்லாமே தான் அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? ஸோ உலகம் வந்து நமக்கு ஆக்சுவலா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் லேப் அப்படின்னு பார்க்கணும். அண்ட் இந்த வே வி பிளே இதுல நம்ம எப்படி அறிவியல்ன்றது ஒரு விளையாட்டு. நம்ம சுத்தி இருக்கிற உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி தான் அறிவியல். நம்ம பள்ளிக்கூடத்துல அறிவியல்ல ஒரு பெரிய பாடமாகவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சுமையாகவும் மாத்துறது வந்து ஒரு பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை கண்டே பாதி பேர் பயந்துடுறாங்க. கணக்கோ அறிவியலோ ஆக்சுவலா சாதாரண விஷயங்கள் நம்மளை சுத்தி நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை பத்தி பார்த்து புரிஞ்சுக்கிறது வந்து இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எசென்ஷியல் ஆக்டிவிட்டி. சின்ன வயசுல எல்லா குழந்தைகளும் ஒரு பெரிய விஞ்ஞானியா ஒரு அறிவியல் மேதையா இருக்காங்க. இப்போ செகண்ட் ஃப்ளோர்ல தேர்ட் ஃப்ளோர்ல எத்தனை பேர் வீடுகள் இருக்கு? how many people would have been okay? சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? கல்ல கீழே போட்டு அப்சர்வ் பண்ணுவாங்க. இது விழுறதா, எப்படி விழுது? சின்ன வயசுல ஏதாவது ஒன்று தட்டிட்டே இருப்போம். ஏன் தட்டோம்? எப்படி விழுது? விழுறதுன்றது தெரியும், அது எப்படி ஆக்சுவலா விழுறதுன்றத ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கோம் அந்த வயசுல. பள்ளிக்கூடம் போயிட்டு அந்த ஆராய்ச்சி செய்யற அந்த மனப்பான்மை நமக்கு போயிடும். We were born scientists. We become non-scientists slowly because of education. So நான் ஸ்கூல்ல போய் அறிவியல் கத்துக்கிறது இல்லை, ஸ்கூல்ல போய் அறிவியல் மறந்துடும். அதான் இருக்கிற விஷயம். சின்ன சின்ன சுத்தி இருக்கிற விஷயங்கள்ல கேள்விகள் கேட்கறது அறிவியல்ல ஒரு 3 விதமா பார்க்கலாம். ஒண்ணு வந்து அறிவியல் பார்வை, அறிவியல் விதத்துல நம்ம வந்து சிந்திக்கிறது. ரொம்ப சாதாரண விஷயம், அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயமா பார்க்காம எந்த விஷயம் நம்ம இப்ப இவங்க பேசும்போது அவங்க வந்து என்ன மாதிரி உணவை நம்ம வந்து சாப்பிடுறோம், அதுக்கு பின்னால என்ன இருக்குன்ற கேட்கிற கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வி வந்து ஒரு அறிவியல் பத்தி சம்பந்தப்பட்ட கேள்வி. நான் என்ன சாப்பிடுறேன், இந்த சாப்பாடு வந்து எனக்கு ஆக்சுவலா உகந்ததா, இந்த சாப்பாடு வந்து எனக்கு வந்து தீமை விளைக்குமா இல்ல வந்து நன்மை விளைக்க போகுது அப்படின்ற கேள்வி. இது அறிவியல் இல்லைன்னா வேற எதுவும் அறிவியல் இல்லை. கண்டிப்பா இதுதான் ஒரு நம்ம வாழ்க்கையில டே டு டே சாதாரண விஷயம். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கணும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்பலாமா வேணாமா, அதுல இருந்து ஆரம்பிச்சு நம்ம என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிட போறோம்ன்றதுல வரைக்கும் எல்லா விஷயங்கள்லயும் அறிவியல் வந்து யோசிக்க வைக்கிறது இல்லையா? யோசிச்சு நம்ம வந்து அதுல நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கணும்ன்ற டிசிஷன் அறிவியல் பார்வைன்னு சொல்றோம். ஒரு ரேஷனல் திங்கிங் சொல்றோம். நம்ம சுத்தி இருக்கிற பொருட்கள், நம்ம சுத்தி இருக்கிற உலகத்துல நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லலாம். அதுக்கு பின்னால இருக்கிற தத்துவங்கள்னு சொன்னோம்னா அது நம்ம அறிவியல்னு சொல்றோம். பள்ளிக்கூடத்துல இன்னைக்கு அதை வந்து மனப்பாடம் பண்ண வைக்கிறாங்க.
நியூட்டனோட லா, இவரோட லா, அவரோட லா. நியூட்டனோட லா கத்துட்டா நீங்க வந்து ஹிஸ்டரி கத்துக்கிறீங்க. நியூட்டன் என்ன கண்டுபிடிச்சாருன்னு கத்துக்கிறீங்க. நீங்க அதை கண்டுபிடிச்சீங்கன்னா அறிவியல் செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. தட் இஸ் த மேஜர் டிஃபரன்ஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரா வச்சு எத்தனை பேர் ஜூஸ் குடிச்சிருக்கீங்க? ஜூஸ் குடிச்சிருக்கீங்க. சரி, இந்த ஸ்ட்ரா வச்சு என்னெல்லாம் செய்யலாம்? ஜூஸ் குடிக்கலாம், வேற ஏதாவது செய்ய முடியுமா? ஊதினா என்ன ஆகும்? ஸ்ட்ரா காத்து வெளில வருது. சரி, இப்போ இந்த ஒரு 2 ஸ்ட்ரா எடுத்துங்க. ஸோ லெட் அஸ் டேக் 2 ஸ்ட்ரா எடுத்து இந்த மாதிரி எடுத்து, ஓகே, ஸோ லெட் அஸ் பெண்ட் தி ஸ்ட்ரா லிட்டில் பிட். லெட் மீ ஓகே. ஸோ இப்போ இந்த 2 ஸ்ட்ரா பெண்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ராவை இந்த இன்னொரு ஸ்ட்ராக்குள்ள தள்ளி விடுறோம். இப்போ நான் இந்த ஸ்ட்ரா வழியா ஊதினா காத்து எப்படி வெளில வரும்? எந்த திசையில வெளில வரும்? இது வழியா ஊதுறேன், எப்படி வெளில வரும்? இப்படி வெளில வருமா? கரெக்டா? ஸோ என்ன செய்ய போறேன்னா, இப்படி இந்த ஸ்ட்ரா பெண்ட் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரா வழியா ஊத போறேன். சரி, நான் இப்படி ஊதினா இந்த காத்து வந்து இந்த டைரக்ஷன்ல வெளில வருது இல்லையா, இந்த திசையில வெளில வருது இல்லையா? ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரா என்ன செய்யும்? இந்த மாதிரி கேள்விகள் வந்து ஆன்சர் பண்றது கஷ்டம், செஞ்சு பார்க்கிறது ஈஸி. அதுக்கப்புறம் ஏன் இது செய்யுதுன்னு பார்க்கலாம். ஏன் செய்யுது? நம்ம எத்தனை பேர் கையில ஸ்ட்ரா இருக்கு? எல்லாருமே வந்து ஸ்ட்ரா யூஸ் பண்ணிருப்போம்ல. 2 ஸ்ட்ரா நெக்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஸ்ட்ரா ஒன்னு உள்ள போட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன கேம் ஊதினா ஏன் வருது? ஏன்னா சரி, இப்படி போற காத்து இப்படி வெளில போகுது. நான் காத்து எப்படி தானே தள்ளேன், அந்த காத்தை யார் வந்து இப்படி தள்ளி விட்டாங்க? ஸ்ட்ரா தள்ளி விட்டுருக்கணும். நான் தள்ள வேற யாரும் இல்லைங்க, வேற ஒரு விஷயம் இங்க இல்ல. ஓகே, ஆளுங்கிற மாதிரி சொல்றீங்க, பட் basically everything around us is like things around us, right? So you can treat them like human beings. Mother, you can just actually deal with objects. So இப்போ நான் வந்து இங்க தள்ளுற காத்தை இந்த ஸ்ட்ரா வந்து இந்த டைரக்ஷன்ல தள்ளி விட்டுச்சு. இப்போ ஸ்ட்ரா வந்து காத்தை இப்படி தள்ளி விட்டா காத்து வந்து ஸ்ட்ராவை இப்படி தள்ளி விடுது. அதுக்கு வந்து ஒரு பெரிய பேர் இருக்கு, நியூட்டனின் 3வது விதி. பட் இது நியூட்டன் தேவையே இல்லை, நீங்க செஞ்சு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். சரி, இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். இந்த ஸ்ட்ராவை இப்படி திசையை மாத்தி விட்டா என்ன நடக்கும்? இப்போ என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பக்கம். see, that is science, because concept னு சொன்னா நான் ஒரே ஒரு அப்சர்வேஷன் பண்ணேன், நான் ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சு பார்த்தேன்னா that is observation. இப்ப செஞ்சு பார்த்த அந்த விஷயத்தை ஏன் நடந்ததுன்னு ஒரு லெவல்ல புரிஞ்ச உடனே இத மாத்தினா என்ன ஆகும் அவங்களே பதில் சொல்றாங்க, prediction, which is to say next என்ன ஆகும். சரி, செஞ்சு பார்த்தேன், அவன் சொன்னது நிஜமா நடக்குதா? சரி, இப்ப 3வது கேள்வி. சரி, இப்ப 2 நமக்கு வந்து நம்ம சொன்ன அதே விஷயத்துல நியூட்டனின் 3வது விதியில வேற அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அவங்களோட கண்டுபிடிச்ச இப்ப புதுசா அவங்க கண்டுபிடிச்சிருக்க, உங்க பேரு ஸ்னேகாவோட 3வது விதி, முதல் விதி. ஓகே, அவங்க இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறதுல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, இப்ப என்ன கேள்வினா, இப்ப இந்த மாதிரி மாத்தி வச்சிருக்கு, இப்ப ஊதினா என்ன ஆகும்? காத்து இப்படி தள்ளப்படுதா? சோ ஸ்ட்ரா இப்படி போகணும், அப்படி சுத்த முடியாது. சோ அப்ப என்ன ஆகும்? எப்படி போகும்? இந்த சைடு போகும். சரி, பிள்ளையாருக்கு என்ன இருக்கு? பிள்ளையாரோட மூக்கு எப்படி இருக்கு? அப்படிங்களா? சரி, சோ நம்ம what happens is இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நம்ம சுத்தி இருக்கிற விஷயம் எல்லார் கையில ஸ்ட்ரா கொடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் ஏதோ ஒரு இடத்துல ஹோட்டலுக்கு போறாங்க, இங்க ஒரு இடத்துல ஜூஸ் ஸ்ட்ரா எடுத்தாங்கன்னா பிளாஸ்டிக் எடுக்க கூடாது, பட் எடுத்தாங்கன்னா அதை வச்சு ஒரு சின்ன கேம் செஞ்சுட்டு தான் அவங்க மேல போகணும். அது வந்து நமக்கு இயல்பாகவே வர ஒரு விஷயம். நம்ம அந்த இயல்பான வர விஷயத்தை இன்னைக்கு பள்ளிக்கூடம் என்ன செய்யுதுன்னா ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள போட்டு அது எனக்கு பிடிக்காது, எனக்கு வராதுன்னு சொல்ற அளவுக்கு நம்மள மாத்திருக்கு. சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் ஆர் நேச்சுரல் திங்ஸ். நமக்கு அதுல வந்து பெருசா புதுசா கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. பட் கற்றல் அப்படின்னா அதுக்கு பின்னால இருக்கிற விஷயம் என்னன்னா, எனக்கு அதுல புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்றது புரிய ஆரம்பிச்சதுனாலே ஆக்சுவலா அறிவியல் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதோட பவர்ஃபுல்லான அறிவியல் இல்ல. The world is our lab. இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ கான்செப்ட் சொல்றோம்.
எல்லாமே நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா விஷயமும் அணுக்களால் உருவாயிருக்குன்னு சொல்றோம் இல்லையா? எவ்வளவு பெருசா இருக்கும் அணுக்கள்? சின்னதா இருக்கும். சரி, நம்ம நம்ம உடல் ஏதாவது உருவாயிருக்குன்னு சொல்றோம், செல்களால் உருவாயிருக்குன்னு சொல்றோமா? இப்ப செல் பெருசா அணு பெருசா? ஏன்னா இதுவும் கண்ணுக்கு தெரியல, அதுவும் கண்ணுக்கு தெரியல, ரெண்டு கிட்டத்தட்ட சேம் சைஸா இருக்குமா? இல்ல நம்ம இந்த பால் குட்டியா இருக்கு, இந்த பாலோட அணுக்கள் குட்டியா இருக்கும், நான் இவ்வளவு பெருசா இருக்கிறதுனால என்னோட செல் இன்னும் பெருசா இருக்குமா? இல்ல சிமிலர் சைஸா இருக்குமா? இதுலயே நிறைய கேள்விகள் இருக்கு. பட் நம்மள இது ஒரு வார்த்தை, நம்ம அணுன்னு சொல்லும்போது அது ஒரு வார்த்தை, அதுக்கு பின்னால ஒரு இமேஜினேஷனும் இல்ல, இது எப்படி ஆக்சுவலா வேலை செய்யுதுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாம இருக்கு. பட் இதுல சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய முடியும், பார்க்க முடியாத விஷயங்களை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய முடியும். சிலதெல்லாம் நம்ம கான்செப்சுவலா யோசிக்கும் போது, ஒரு சயின்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லும்போது எல்லா கான்செப்ட் நம்மளே தான் கண்டுபிடிக்கணும் நான் சொல்ல வரேன். ஆனா அந்த கான்செப்டை நம்ம உள்வாங்கணும்னா அது வேற யாரோ சொன்ன, டால்டன் சொன்ன, நியூட்டன் சொன்ன கான்செப்ட்ஸா இல்லாம எனக்கு புரிஞ்சு நான் சொன்ன கான்செப்டா இருக்கணும் அப்படின்னு வரும்போது தான் அது உங்களுக்கு அறிவியலா மாறுது. இல்லைன்னா அது ஹிஸ்டரி, யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்ச விஷயத்தை பத்தி படிச்சேன்னா அது வரலாறு முக்கியம் தான். ஆனா வரலாறும் அறிவியலும் வித்தியாசம். என்ன வித்தியாசம்? அறிவியல்னா நம்மளை சுத்தி நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும், நம்ம அதை பயன்பாடுக்குள்ள கொண்டு வரணும், அது நம்ம சிந்தனையில ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். இப்ப நம்மளை சுத்தி அணுக்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம், நம்ம ஃபுல்லா இந்த காற்று ஃபுல்லா அணுக்களால் உருவாயிருக்குன்னு சொல்றோம் இல்லையா? தேங்க்யூ. ஸோ காற்று ஃபுல்லா அணுக்களால் உருவாயிருக்குன்னு சொல்றோம். ஸோ ஒரு சின்ன இமேஜினேஷன், ஐ மீன் சின்ஸ் ஸ்னேஹா இஸ் டாக்கிங் மீ, ஐ வில் ask her some questions. Okay, so Sneha, just imagine that all around you குட்டி குட்டியா அணுக்கள், குட்டி குட்டி பந்து, இந்த மாதிரி பந்து மாதிரி டமால் டிமில்னு போயிட்டே இருக்கு. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அணுக்கள். நான் இப்போ கோடிக்கணக்கான அணுக்கள் எல்லா திசையிலும் போயிட்டு இருந்ததுன்னா அப்ப இந்த பேப்பரை நிக்க வைக்கிறேன். அப்ப இந்த பேப்பரை இந்த அணுக்கள் இடிக்கும் இல்லையா? இடிச்சா இந்த பேப்பர் எப்படி நகரணும்? அந்த சைட்ல போனோம்ல, ஏன் போகாம இருக்கு? நிஜமாவே காற்று அணுக்களால் உருவாச்சுன்னா ஏன் இந்த பேப்பர் அந்த டைரக்ஷன்ல போகல? ஒரு காரணம் சொல்லு. அந்த பக்கத்துல இருந்து காற்று அணுக்கள் இருக்குது. சரி, இது ஒரு ஆன்சரா இருக்கலாம். மேபி காற்று அணுக்களே இல்லாம இருக்கலாம், அதுவும் இருக்கலாம்ல. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க காற்று அணுக்கள் இருக்குன்னு சொன்னாங்க, பட் நிஜமாவே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வேகமா இடிச்சிட்டு இருந்ததுன்னா, இல்லைன்னா காற்று அணுக்கள் வேகமா வருது, அந்த அணு இதை பார்த்த உடனே பேப்பரை பார்த்து பயந்து போய் அங்கே நின்று அப்படியே ஓடி போயிடுச்சா? தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஏன்னா பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். சரி, இப்ப இந்த பேப்பரை நான் என்ன கேட்க போறேன்னா, இந்த பேப்பரை நிக்க வச்சிருக்கேன், அணுக்கள் இந்த சைட்ல இடிக்குதுன்றாங்க, அவர் இந்த டைரக்ஷன்லயும் இடிக்குது, அதனாலதான் நகரலன்னு சொல்றாரு. அப்ப இங்க இருக்கிற அணுக்களை எடுத்துட்டேன்னா என்ன ஆகணும்? இந்த சைட்ல இருக்கிற அணுக்களை எடுத்துட்டேன்னா இந்த சைடுல இருந்து மட்டும் தான் இடிக்கும். அப்ப என்ன ஆகணும்? இந்த டைரக்ஷன் நிஜமா இந்த டைரக்ஷன்ல போகுமா? எப்படி தெரியும்? செஞ்சு பார்த்து. சரி, இந்த இடத்துல காத்து எப்படி எடுக்கிறது? சும்மா அப்படி காத்து தள்ளி விட்டா போயிடுமா? ட்ரை பண்ணி பார்க்கலாமே. போகாதுன்னு டிசைட் பண்ண வேணாம். கொஞ்சம் லைட்டா அப்படி போயிட்டு வந்துச்சா? சரி, நான் இங்க ஊதி விட்டேன்னா போகுதா? இந்த டைரக்ஷன்ல வருதா இல்லையா? நான் இங்க தானே வைக்கிறேன், வருது. இந்த டைரக்ஷன்ல போயிட்டு திரும்பி ஏன் வருது? ஏன்னா நான் எங்க ஊதுறேன்றது பாருங்க, இந்த சைட்ல ஊத ஆரம்பிச்சேன், காத்து இப்படி வந்த உடனே திரும்பி இந்த சைட்ல ஊதுறேன். ஸோ இப்போ இங்க இருக்க காத்தை நகர்த்திட்டேன், அதனால திரும்பி வருது. ரெண்டு பேப்பர் வைக்கிறேன். இப்போ ரெண்டு பேப்பர் வச்சு நடுவில் ஊதினா என்ன ஆகும்? ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுமா? இப்ப நடுவுல காற்று அணுக்கள் இருக்கு, இந்த சைடுலயும் காற்று அணுக்கள் இருக்கு. நான் நடுவுல இருக்கிற காற்று அணுக்களை எடுத்துட்டா என்ன ஆகும்? ஒட்டிக்கணும். ஒட்டிக்கிற மாதிரி தெரியல, நகரும்னு நினைக்கிறீங்க. செஞ்சு பார்த்துலாமா? ஒட்டிக்குதா? நான் சீட் பண்றேன், நான் மேல இருந்து ஊதி பார்க்கட்டுமா? ஒட்டுதா? இப்போ நெக்ஸ்ட் லெவல். இப்போ இந்த ஸ்லோவா காற்று நிஜமாவே அணுக்களால் உருவாயிருக்கு நம்பிக்கை வரல, தெரியல, மேபி வரலாம். சரி, இப்போ இன்னொரு கேள்வி. இந்த சைடுல காற்று அணுக்கள் இருக்குல்ல, இந்த சைடுல இருந்து காற்று அணுக்கள் இருக்குல்ல, நான் இப்படி வச்சேன்னா ஏன் கீழே போகுது?
சோ பூமி வந்து கிராவிட்டி புவி ஈர்ப்பு விசைன்னு சொல்றோம். நான் இப்ப மேல இருக்கிற காற்றணுக்களை எடுத்துட்டேன் நகர்த்திட்டேன் அப்படின்னா கீழே மட்டும் தள்ளணும்ல. அப்ப இந்த பேப்பர் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இந்த பேப்பர் செஞ்சு பார்க்கலாமா? இப்போ வந்து உங்களுக்கு ஆக்சுவலா காத்து தள்ளுறது கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், இமேஜின் பண்ண முடியுதா? ஓகே, இப்போ காற்று வந்து அணுக்களால் உருவாயிருக்குன்னு சொன்னா there is a new meaning because you can use it. இந்த ஒரு ஃபேக்டர் வச்சு நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த பேப்பர் என்ன செய்யணும்னு என்னால சொல்ல முடியுது அப்படின்னு வரும்போது சடனா சயின்ஸ் இஸ் கனெக்டட் டு ரியாலிட்டி. இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா அறிவியலுக்கும் நம்மளை சுத்தி வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லை. அறிவியல் புக்ல படிக்கிறோம், வாழ்க்கை வேற விஷயம் இல்லையா? இது ரெண்டும் ஆக்சுவலா சேம் திங். நம்மளை சுத்தி இருக்கிற விஷயம் தான் அறிவியல்ன்றத புரிஞ்சுக்கிறதுக்கு திஸ் இஸ் an extremely important activity. இப்போ நம்ம கலீலியோ பத்தி படிக்கிறோம், டைம் ஆயிடுச்சுன்னு தெரியும். இப்போ கலீலியோ பத்தி படிக்கிறோம். கலீலியோ வந்து படிக்கும்போது ஒரு ஹெவி ஆப்ஜெக்ட் ஒரு லைட் ஆப்ஜெக்ட் ரெண்டுத்தையும் வேக்யூம்ல போட்டா சேர்ந்து கீழே விழும் அப்படின்றத படிக்கிறோம். ஓகே, இது வந்து சயின்ஸ்ல ஒரு பெரிய ஸ்டேட்மெண்டா சொல்லுவாங்க. ஸ்கூல்ல எந்த வேக்யூமை கிரியேட் பண்ண முடியும்? பட் கேள்வி வந்து இப்ப நான் ஒரு புக்கையும் ஒரு பேப்பரையும் கீழே போட்டா எது முதல்ல கீழே விழும்? புக்கு கீழே விழுமா? பார்த்துக்கலாமா? சயின்ஸுக்கும் மற்ற நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கும் இருக்கிற ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா நீங்க ஒரு கேள்வி கேட்டு அதை செஞ்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ எது கீழே விழுந்துச்சு? புக்கு கீழே விழுந்துச்சு. ஏன்? பார்த்தேனே. ஓகே, this is nothing is bigger proof. நீங்க வந்து செஞ்சு பார்த்து என்ன நடக்குதோ அதுதான் உண்மை. அது புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தேவைப்படலாம். ஆனா செஞ்சு பார்த்தோம்னா புக்கு கீழே விழுந்துச்சா பேப்பர் கீழே விழுந்துச்சா? புக்கு கீழே விழுந்துச்சு. ஆனா கலீலியோ என்ன சொல்றாரு? பேப்பரை போட்டாலும் புக்கை போட்டாலும் ஒரே டைம்ல விடணும்னு சொல்றாரு. புக்ல தான் போட்டுருக்கு, ஆனா புக் ஃபாஸ்டா வருது. ரைட்? சோ இந்த பேப்பர் இந்த புக் சேர்த்து போட்டோம்னா clearly book is falling first. பட் அதனால கலீலியோட ஸ்டேட்மென்ட்ல என்ன சொல்றாங்கன்னா வேக்யூம்ல போடணும். பட் வேக்யூம் நம்ம கிட்ட இல்ல, செஞ்சு பார்க்கிறதுக்கான ஒரு விஷயம் இல்லை. அவராலே போட்டு பார்த்துக்க முடியாது, அந்த டைம்ல வேக்யூம் இல்ல, கிரியேட் பண்றது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ரீசெண்டா யூஎஸ்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு அதை எப்படி ரெண்டு கீழே சேம் டைம்ல வருதுன்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்றாங்க. பட் கிளாஸ் ரூம்ல அதை செய்ய முடியாது. ஆனா ஏன் மெதுவா விழுது? ஏன்னா நிறைய காற்று கீழே இருக்கு, அந்த காற்று வந்து இதை பிளாக் பண்ணுது. ஏர் ரெசிஸ்டன்ஸ் சொல்றோம். ஏர் ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னா சேர்ந்து விடுவோம். ஏர் ரெசிஸ்டன்ஸ் தடுக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? சோ இப்போ இன்னொரு கேள்வி, நான் இந்த பேப்பரை இந்த புக்கு மேல வச்சு கீழே ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டேன்னா ரெண்டு பாசிபிலிட்டி. புக்கு வந்து வேகமா கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் இந்த காத்து பேப்பர் வந்து மெதுவா ஆடி ஆடி கீழே விழும். சாதாரணமா கனமா இருக்கிற பொருள் வேகமா விழ போறதுன்றது உண்மையா இருந்ததுன்னா இது ஃபாஸ்டா விழுந்துடணும், அது ஸ்லோவா விழும். இப்படி வச்சா என்ன ஆகும்? இது ஃபாஸ்டா விழும்போது தள்ளிடுது அப்படின்னு சொல்லலாம். இப்படின்னா தள்ளறதுக்கான வழி இல்லை இல்லையா? சோ நான் இப்ப இது ரெண்டும் சேர்த்து போட்டேன்னா எப்படி விழுதுன்னு பாருங்க. சோ நான் இதையும் சேர்த்து போடுறேன். இது மேல ஒரு பேப்பர் வச்சிருக்கேன், இது மேல வெளியில ஒரு பேப்பர் வச்சிருக்கேன். அந்த பேப்பர் மெதுவா விழுது. ஆனா when there is no air resistance, காற்றோட அந்த ரெசிஸ்டன்ஸ் இல்ல அப்படின்னா சேர்ந்து விழுது. இதுவும் இந்த பேப்பரும் அந்த நோட் புக்கும் சேர்ந்து விழுது. இது ஆனா முன்னால உள்ள மாதிரி லேட்டா மெதுவா விழுது. சோ கலீலியோவோட அதே விதியை அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம வேற விதமா கொஞ்சம் மாத்தி பள்ளிக்கூடத்துல கிளாஸ் ரூம்ல செய்யலாம். நமக்கு சுத்தி இருக்கிற பொருட்களை வச்சு புதுசா நம்ம அதை பத்தி சிந்திக்கிறோம், அதை பத்தி யோசிக்கிறோம், அதை வச்சு சில விஷயங்களை செய்யும் போது அதுதான் உண்மையான அறிவியல். இதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தோம்னா அறிவியல்ல கான்செப்டுக்கு பின்னால அப்ளிகேஷன் வருது. இன்னைக்கு நிறைய ஐஐடி கிளாஸஸ் இந்த மாதிரி எல்லாம் போகும்போது ப்ராப்ளம் சால்விங்க வந்து எப்படி பண்றாங்கன்னா ஃபுல்லா பேட்டர்ன். அதுலயும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பின்னால எவ்வளவு நம்பர்ஸ் போடணும், குவான்டிஃபை பண்ணணும், மெஷர்மெண்ட் பண்ணணும், அது வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங்கா கொண்டு வந்தோம்னா அதே அறிவியல நம்ம வந்து ஒரு வித்தியாசமாகவும் ரொம்ப பர்டனா இல்லாம இது வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு டூல், ஒரு எஜுகேஷன்னா என்ன, கடைசியில வந்து அது வந்து நமக்கு ஒரு கருவியா யூஸ் பண்ணணும். நம்ம வாழ்க்கையை இன்னும் நல்ல விதத்துல வாழறதுக்கான ஒரு கருவியா யூஸ் பண்ணோம். அதுல சயின்ஸ் பிளேஸ் a very big role.
இந்த கருவியை இன்னைக்கு ஒரு மனப்பாடம் பண்ணி எக்ஸாமுக்கு மார்க்குக்கு மட்டும் கத்துக்க வைக்கிறதுன்றது ஒரு பெரிய குற்றமாவே நான் பார்க்கிறேன். அதுல வந்து கல்வியை பர்டிகுலர் அறிவியல் கல்வியை, கணக்கு கல்வி, கணக்கு பாடங்களை நம்ம வந்து கொஞ்சம் மாற்றி அமைத்து இந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு ஒரு யூஸ் பண்ற ஒரு கருவியா, ஒரு டூலா யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா நிஜமான அறிவியல் கல்வி கொண்ட ஒரு சமூகம் நம்மளால உருவாக்க முடியும்னு நினைக்கிறேன். அது தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு ரொம்ப பெரிய லெவல்ல தேவை. அவங்க எப்படி வந்து உணவுல ஒரு மாற்றம் தேவைன்னு சொன்ன மாதிரி கல்வியில இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பா எல்லா தரத்துல இருக்கிற குழந்தைகளுக்கும் கண்டிப்பா தேவை. கிராமப்புறங்கள்ல மட்டும் சொல்ல, நகரப்புறங்கள்ல எல்லா இடத்துலயும் இருக்கிற குழந்தைகளுக்கு இது ரொம்ப முக்கியமான அவசியமான ஒரு தேவை இன்னைக்கு. ஏன்னா இல்லைன்னா கம்ப்ளீட்டா கல்வி ஏன் கத்துக்கிறோன்றதே இல்லாம ஒரு மார்க்குக்கான படிப்புக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றது குழந்தைங்க மனசுல ஸ்ட்ராங்கா பதிஞ்சிச்சு. அதை வந்து உடைச்சு வித்தியாசமான ஒரு கல்வியை நம்ம மாற்றணும் அப்படின்றது ரொம்ப இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தேவைன்னு சொன்னேன்னா நான் வந்து இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் 1ல இதை போட்டுக்கிறேன். வாழ்க்கை